பாரத் மாதா கி ஜெய். இந்த காணொளி நமது பாரத தேசத்திற்காக பாடுபட்டு போராடிய வீரர்களுக்கு சமர்ப்பணம். சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் முதலில் மூவர்ண கொடியை பறக்கவிட்ட சாகசக்காரர். சென்னையில் கடற்கரை சாலையான ராஜாஜி சாலை வழியாக செல்லும் போது தமிழ்நாடு சட்டசபை தலைமைச் செயலகம் போன்ற முக்கியமான இடங்களை நம்மால் பார்க்க முடியும். அவ்வகையில் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை வளாகத்தில் அமைந்துள்ள உயரமான கொடிக்கம்பத்தில் தேசிய கொடி பட்டொலி வீசி பறப்பதையும் நம்மால் பார்க்க முடியும். இந்த கோட்டைக்கு நீண்டதொரு வரலாறு இருக்கிறது. 1644 வருடம் வெள்ளையர்கள் சென்னைக்கு வந்த புதிதில் இது அமைக்கப்பட்டது. ஆங்கிலேயர்கள் வருகைக்கு பின்பு முதலாக கட்டப்பட்ட கோட்டையாக இது கருதப்படுகிறது. ஆரம்பத்தில் இது ஒரு வணிக மையமாக தான் இருந்தது. பின் நாட்களில் இந்திய இராணுவத்தின் தங்குமிடமாக இந்த கோட்டை செயல்பட்டது. இராணுவ கட்டுமானங்களின் அற்புதமான வடிவமைப்பில் உருவாக்கப்பட்டுள்ள செயின்ட் ஜார்ஜ் கோட்டையானது சென்னையில் உள்ள குறிப்பிடத்தக்க நினைவு சின்னங்களுள் மிக முக்கியமான ஒன்றாகும். கோட்டை கொத்தளத்தில் அமைக்கப்பட்டுள்ள மிக உயரமான கொடிக்கம்பத்தில் தேசிய கொடி பட்டொலி வீசி பறப்பது கண்கொள்ளா காட்சியாகும். சுதந்திர தின விழா, குடியரசு தின விழா போன்ற தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நாட்களில் இங்கு சம்பிரதாய ரீதியாக தேசிய கொடி ஏற்றப்படுகிறது. 1688 ஆண்டு அமைக்கப்பட்ட இந்த கொடிமரமானது தொடக்கத்தில் தேக்கு மரத்தினால் செய்யப்பட்டதாக இருந்தது. 1994 வருடம் இரும்பினால் செய்யப்பட்ட கொடி கம்பமாக மாற்றப்படும் வரை தேக்கு மர கம்பமே நீடித்தது. 148 அடி உயரம் கொண்ட இந்த கொடிக்கம்பமானது அந்நாட்களில் நாட்டிலேயே மிகவும் உயரமான கொடிக்கம்பமாக இருந்தது. 1880களில் சென்னை கடற்கரைக்கு அருகாமையில் கடலில் மூழ்கிய ஒரு கப்பலின் கொடிமரம்தான் இங்கே கொடிக்கம்பமாக மாற்றப்பட்டது என்கிற ஒரு தகவலும் உள்ளது. அப்போது சென்னை கவர்னராக இருந்த எலிஹையூ ஏல் என்பவர் இவ்விதம் இந்த கொடிக்கம்பம் நிறுவுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறார். கொடிக்கம்பம் நிறுவப்பட்ட நாளிலிருந்து இந்த கோட்டை கொத்தளத்தில் பிரிட்டிஷ் அரசருடைய யூனியன் ஜாக் கொடிதான் இங்கே பறந்து கொண்டிருந்தது. இக்கொடிக்கம்பத்தின் வரலாற்றோடு சேர்த்து நமக்கு மிகவும் அறியப்படாத வீர சாகசம் நிறைந்த சுதந்திர போராட்ட வீரரான பாஷ்யம் ஐயங்கார் என்கிற ஆரியாவை பற்றியும் நாம் அறிந்து கொள்வோம். சேரங்குலத்தை சார்ந்த பாஷ்யம் ஐயங்கார் தான் நாம் இன்றளவும் வணங்கி போற்றும் புகழ்பெற்ற மகாகவி பாரதியாரின் ஓவியத்தை வரைந்து அளித்தவர். இன்று யாரெல்லாமோ மாவீரன் என்ற பட்டப்பெயரை தாங்கிக் கொண்டிருந்தாலும் நிஜமான மாவீர செயலை புரிந்த இந்த மாவீரன் நம்முடன் நம் காலத்தில் வாழ்ந்து மறைந்தார் என்பது நமக்கு பெருமை. அதிலும் அவர் நம் தமிழகத்தின் மன்னார்குடிக்கு அருகிலுள்ள சேரங்குளம் என்னும் கிராமத்தைச் சேர்ந்தவர் என்பது நமக்கு மேலும் பெருமை சேர்க்கக்கூடியதல்லவா? அது சுதந்திரத்திற்கு முற்பட்ட காலம். ஆங்கிலேயரின் யூனியன் ஜாக் கொடி பறந்து கொண்டிருந்த காலம். நமது நாட்டிற்கு என்று புதியதாக தேசிய கொடி உருவாகாத போதும் காங்கிரசினுடைய மூவர்ண கொடியை மக்கள் போராட்டங்களில் பயன்படுத்தி வந்த காலம். அந்நேரத்தில் 1932 ஆண்டு ஜனவரி 26 நமது மூவர்ண கொடியை உலகறிய செய்த பெருமை அச்சமற்ற சுதந்திர போராட்ட வீரர் ஆரியா வி பாஷ்யம் அவர்களே சாரும். பாஷ்யம் அவர்களை பொறுத்தமட்டில் அறியப்படாத பெயராக இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் மிகவும் துடிப்பான செயல் வீரராக அந்நிய ஆதிக்கத்தை எதிர்த்து அந்நிய பொருட்களை பொது இடங்களில் இருக்கும் நிகழ்ச்சிகளை அவர் திறம்பட நடத்தியுள்ளார். நான் கண்ட பாரதம் என்கிற தனது புத்தகத்தில் சுதந்திர வீர போராட்ட வீராங்கனையாக இருந்த அம்புஜம்மாள் பாஷ்யம் அவர்களை பற்றி குறிப்பிடும்போது சென்னை பல்கலைக்கழகத்தில் கலைத்துறையில் பட்டம் பெற்றவர் என்றும் 1920களில் இருந்து மிகவும் தீவிரமான போராட்ட வீரராக செயல்பட்டார் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். தன் 11ஆம் வயதில் பஞ்சாபில் ஜாலியன் வாலாபாக்கில் நடந்த படுகொலையினால் ஆவேசம் கொண்டார் பாஷ்யம். நீடாமங்கலம் சென்று அங்கு நடந்த காந்தியின் சொற்பொழிவை கேட்டார். தேச சேவைக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள உறுதி பூண்டார். உயர்நிலைப் பள்ளியில் படிப்பை மன்னார்குடியில் முடித்த பின் திருச்சி சென்று தேசிய கல்லூரியில் பயின்றார். அங்கு படித்த காலத்தில் இவர் படித்த நூல்கள் பாடப்புத்தகங்களை காட்டிலும் தேசபக்தி நூல்களே அதிகம். இங்கிலாந்தில் இருந்து சைமன் என்பவன் தலைமையில் ஒரு கமிஷன் இந்தியா வந்தது. காங்கிரசார் அதனை கருப்பு கொடி காட்டி திரும்பி போ என்று போராடினர். சைமன் கமிஷன் திருச்சி வந்தது. அங்கும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம். முன்வரிசையில் தேசிய கல்லூரி மாணவர்கள். அவர்களுக்கு தலைமை பாஷ்யம். முதல்வர் சாரநாதன் காட்டிய கருணையால் அவர் படிப்பு இடையூறு இன்றி தொடர்ந்தது. எனினும் தேச விடுதலை இவரை அழைத்துக் கொண்டது. பாரத மாதா சங்கம் போன்ற சங்கத்தில் உறுப்பினராகி காளி படத்தின் முன் இரத்த கையெழுத்திட்டு உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். பாஷ்யத்தின் நடவடிக்கைகள்
அரசாங்கத்தின் முக்கிய அரசு பணிகளில் இருந்த அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் சற்றும் ஏற்புடையதாக இல்லை. அவருடைய மாமாவான திரு என் கோபாலசுவாமி ஐயங்கார் அன்றைய நாளில் சென்னை சிவில் சர்வீஸில் பணிபுரிந்துவிட்டு பிறகு காஷ்மீரின் திவானாக பொறுப்பேற்றுக் கொண்டவர் ஆவார். மேலும் சுதந்திர இந்தியாவின் முதல் ரயில்வே துறை அமைச்சராகவும் அவர் இருந்திருக்கிறார். பாஷ்யம் அவர்களின் சகோதரர் சடகோப்பன் தென்னக ரயில்வேயின் மூத்த அதிகாரியாக பணிபுரிந்தவர். இவ்விதம் குடும்ப உறுப்பினர்கள் மிகவும் கண்ணியமான அரசாங்க பதவிகளில் இருந்த போதும் அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஆர்யா வி பாஷ்யம் அவர்கள் அரசாங்கத்தை எதிர்த்து போராடும் துடிப்பான இளைஞராக செயல்பட்டு கொண்டிருந்தார். 1932 ஜனவரி 26 அன்று அவருடைய சாகச செயலை அறிந்தவர்கள் ஆச்சரியமும் பிரமிப்பும் அடைவது நிச்சயம். அன்று நள்ளிரவில் சென்னையில் உள்ள செயின்ட் ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் உள்ள கொடிமரத்தில் விடுவிடு என்று ஏறி மேலே பறந்து கொண்டிருந்த ஆங்கிலேய யூனியன் ஜாக் கொடியை அகற்றிவிட்டு சுதந்திர போராட்ட காலத்தில் பயன்படுத்திக் கொண்டிருந்த இந்திய மூவர்ண கொடியை அவர் இரவோடு இரவாக பறக்கவிட்டார். ஜார்ஜ் கோட்டையில் இருந்து கட்டுக்காவலை மீறி யாரும் அறியாத வண்ணம் கொடிமரத்தின் மீது ஒரு பல்லியை போல ஊர்ந்து சென்று இந்த காரியத்தை செய்தது மைக்குச்செறியும் சம்பவமாகும். ஜவஹர்லால் நேரு ஜனவரி 26 நாட்டு மக்கள் சுதந்திர தினமாக அனுசரிக்க வேண்டுகோள் விடுத்தார். அதனை ஏற்று பாஷ்யம் ஒரு சாகசத்துக்கு தயாரானார். 1932 ஜனவரி 26 நெருங்கிக் கொண்டிருந்தது. பெரிய தேசிய மூவண்ண கொடி ஒன்றை இவரே தைத்துக் கொண்டார். நடுவில் மையினால் ராட்டை வரைந்து கொண்டார். அதன் கீழ் இன்று முதல் இந்தியா சுதந்திரம் அடைகிறது என்று எழுதினார். ஜனவரி 25 மாலை 7 மணிக்கு கொடியை தன் உடைக்குள் மறைத்து கொண்டு தன்னுடன் தியாகி சுப்பிரமணிய சிவாவின் மருமகன் வேணுகோபாலனை தன்னை பின்தொடரும்படி சொல்லிவிட்டு சென்றார். ஒரு திரைப்பட கொட்டகை சென்று சினிமா பார்த்துவிட்டு நள்ளிரவு 12 மணிக்கு ரகசியமாக கோட்டைக்குள் நுழைந்தார். அங்கு 142 அடி உயரம் குறுக்களவு 3 அடி உள்ள கம்பத்தில் ஏறினார். அப்போது சுழலும் விளக்கின் வெளிச்சம் படும்போதெல்லாம் கம்பத்தின் மறுபுறம் ஒளிந்து ஏறி யூனியன் ஜாக்கை இறக்கிவிட்டு அதில் தேசிய கொடியை ஏற்றிவிட்டார். கொடிமரத்தில் ஏறி கொடியை மாற்றிவிட்டு அவர் இறங்குவதற்குள் போலீசாரின் கண்ணில் அவர் பட்டுவிட்டார். அவர் இறங்கி வர வேண்டும் என்று கீழே ஒரு போலீஸ் பட்டாளம் காத்திருக்க நடுக்கம்பத்தில் இருந்து காத்திருந்த போலீஸ்காரர்கள் மீது குதித்து சில போலீஸ்காரர்களை பாஷ்யம் காயப்படுத்தினார். அப்போது அவரை பிடிக்க நடந்த போராட்டத்தில் மேலும் சில காவலர்களை பாஷ்யம் கடுமையாக தாக்கினார். இறுதியில் மிகுந்த பல பிரயோகம் செய்து அவர் கைது செய்யப்பட்டு கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டார். நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்ட மறுத்துவிட்டதால் அவருக்கு கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது. பாஷ்யத்தை பொறுத்தவரை சிறைவாசம் என்பது அது முதல் முறையும் அல்ல, அதுவே கடைசி முறையாகவும் இருந்திருக்க போவதும் அல்ல. தேசம் விடுதலை பெற்ற பின் தேச விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற வீரர்களுக்கு தரப்படும் ஓய்வூதியத்தை கூட அவர் மறுத்துவிட்டார். படங்கள் வரைந்து அவர் தனது ஜீவனத்தை நடத்தி வந்தார். சுப்பிரமணிய பாரதி, காந்தி போன்ற தேச தலைவர்களை தத்ரூபமாக வரைந்து அதில் ஆர்யா என்று அவர் கையொப்பமிட்டு இருப்பதை காண முடிகிறது. இப்போது பாரதியார் தலைப்பாகையுடனும் முறுக்கு மீசையுடனும் இன்றும் நாம் பார்க்கும் அந்த படமானது ஆர்யாவின் கைவண்ணத்தால் உருவானதுதான். சிற்பக்கலைவிலும் சிறந்த விளங்கிய ஆர்யா மார்பளவு காந்தி சிலையை செதுக்கி சென்னையில் உள்ள தக்கர் பாபா வித்யாலயத்திற்கு அளித்தார். இவர் வடித்த தீரர் சத்தியமூர்த்தியின் சிலையானது ரிப்பன் கட்டிடத்தில் நிறுவப்பட்டுள்ளது. 1999 தனது பழுத்த 93வது வயதில் பாஷ்யம் இறைவன் திருவடியை அடைந்தார். நமக்கு சுதந்திர உணர்வும் நாட்டுப்பற்றும் ஒரு சிறிதாவது இருக்குமானால் சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் உள்ள கொடி கம்பத்திற்கு அருகில் பாஷ்யத்தின் பெயர் பொறித்த ஒரு பெயர் பலகையை நிறுவுவதை அவருக்கு நாம் செய்யும் சிறந்த அஞ்சலியாக இருக்க முடியும். வாழ்க வீரர் பாஷ்யம், என்றும் ஆர்யாவின் புகழ். வந்தே மாதரம்.